இந்த நாளிலும் அதை குறித்து நான் தியானித்து ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எபேசியர் 6வது அதிகாரத்திலிருந்து அந்த வசனத்தை நாம் வாசித்து அதனுடைய அடிப்படையிலே நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபத்தை வைத்திருக்கிறார் வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். இயேசுவை போல ஜெபித்த இயேசு எப்படி ஜெபித்தார், பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள், பரிசுத்தவான்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன இருக்க வேண்டும்? வாட் should be the outcome of the prayer? அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார்? 18வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம், அதை வாசித்து விட்டு 13வது வசனத்தை வாசிக்கலாம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். Be watchful and pray. விழித்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப 13வது வசனம் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை பிசாசினுடைய தந்திரங்களை வல்லமைகளை போராட்டங்களை அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாள் என்று சொன்னால் கடைசி நாட்களிலே, தீங்கு பெருகக்கூடிய இந்த நாட்களிலே பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பலன் வேண்டும். அதோடு கூட சகலவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஒரு திராணி நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ரெண்டையும் செய்வதற்கு தான் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சர்வாயுத வர்க்கத்திலே எல்லா சமயத்திலேயும் செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் ஆவியிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப இந்த ரெண்டு காரியங்கள், அவனை பிசாசை எதிர்ப்பதற்கு நமக்கு முதல்ல ஒரு பலன் வேண்டும். ஏனென்றால் பிசாசு கொஞ்சம் அவனுக்கும் சில வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டிலிருந்து உடைமைகளை ஒருவனும் கொள்ளையிட முடியாது. அப்ப நாம ஒரு ஆசீர்வாதத்தை மனதில் வைத்து நம்ம ஜெபிக்கிறோம்னா முதல்ல அதை எடுக்க விடாம, அதுல நம்மளை முன்னேறி செல்ல விடாம நம்மளை தடை செய்கிற சத்ருவினுடைய வல்லமைகளை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு பலன் நமக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பலனை தருகிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. பிசாசை எதிர்த்து நிற்கிறது என்று சொன்னால் உடனே பிசாசை எதிர்த்து நிற்கணும், டெய்லி 4 முட்டை சாப்பிடணும், ஜிம்முக்கு போகணும், அப்படி அவசியம் இல்லை. பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கையில வச்சு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள பலப்படுத்தினா போதும், அவன் என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். அதனாலதான் இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்ன உடனே பிசாசு ஓடுது. அல்லேலூயா. எல்லா இடங்களிலும். ஆகவே பிசாசை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பயம், பிரதர் அமாவாசை வருது, பௌர்ணமி வருது. அமாவாசை வந்தா என்ன, பௌர்ணமி வந்தா நமக்கு என்ன பிரதர்? ஒண்ணுமே நீங்க கவலைப்பட இல்லை. கொஞ்சம் பயமா இருக்கு. அது எப்படினாலும் பிசாசுக்கு கொஞ்சம் வரம்போல இருக்குது. நைட்டு சில நேரங்களில் 2 மணிக்கு அவன் என்ன பயமுறுத்துறான். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வரவே முடியாது. நல்லா கவனிங்க. அதுக்கு கர்த்தர் சொன்ன அழகான ஒரு காரியம், நீங்க என்றைக்கு எகிப்தை விட்டுட்டு சிவந்த சமுத்திரத்தை தாண்டின பிறகு எகிப்தியர் வரவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இன்னொன்று, இயேசுவின் ரத்தம் யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, கழுவி இருக்கிறதோ, அங்க பிசாசு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம், சாட்சியின் வசனம், இந்த ரெண்ட பார்த்து பிசாசு ரொம்ப பயப்படுவான். நிறைய பேர் வீட்டில் பிசாசை பயப்படணும்னு பெரிய பைபிளை திறந்து வச்சிருப்பாங்க. நான் என்ன ஒரு வீட்டில் கேட்டேன், ஏன் பிரதர் பைபிளை திறந்து வச்சிங்க படிக்க?
இல்ல பிசாசு வந்தானா தான் பிசாசு வந்து உங்க வீட்டுல பைபிள் படிக்கிறதுக்காக வரப்போறான். இந்த பைபிள் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க? மந்திரமான தந்திரமான ஒரு புஸ்தகமா யூஸ் பண்றாங்க. அப்படி அல்ல. பிசாசு உங்க வீட்டுக்கு வந்து பைபிள் படிச்சுட்டு போறான்னா அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். பிசாசு அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டான். அவன் பயப்படுவான், எப்பொழுதுமே நடுங்குவான். சாதாரண இயேசுவின் ரத்தத்திற்கு கீழே தன்னை வாழ ஒப்பு கொடுத்தவர்களுக்கு சாட்சியின் வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையில வைத்திருந்தா போதும், அவனை எளிதாய் நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நான் ரெண்டாவது முக்கியமான காரியம் அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்பதற்கு திராணி வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தர விரும்பக்கூடிய இரண்டாவது எபிலிட்டி, நமக்கு ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில தர விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான கிருபை என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நம்ம கையில எடுத்தோம்னா அதை செய்து முடித்து நிறைவேற்றி ஆண்டவருக்கு முன்பாய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய பெரிய வாஞ்சியே அதுதான். வாசிங்க இன்னொரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். அங்க இயேசுவே இந்த வசனத்தை சொல்லுகிறார். 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எல்லாவற்றையும் செய்து முடித்து அவருக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு இதை கட்டாயம் செய்ய வைக்கிறாரு. நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, கரெக்டா வேலையை ஆரம்பிப்பாங்க, ஆனா முடிக்க மட்டும்தான் என்ன செய்ய முடியாது. பிள்ளைங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எப்படி எக்ஸாம் எழுதுன? மம்மி நல்லா தான் ஆரம்பிச்சேன், ஆனா பாதியிலே மறந்து போச்சு, அதனால எக்ஸாம் நான் முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிக்க முடியல. பிரதர், உங்க பிசினஸ் எப்படி? நல்லா ஆரம்பிச்சோம் பிரதர், ஆனா முடிக்க முடியல. வேலை முடிக்க முடியல. ட்ரைனிங் கோர்ஸ் முடிக்க முடியல. அதுலயும் குறிப்பா பைபிள் ஸ்டடி, பைபிள் தியாலஜி கோர்ஸ்னா சில பேருக்கு 3 வருஷம் கோர்ஸ் 7 வருஷம் போய்கிட்டே தான் இருக்கும். ஆழமா படிச்சுட்டு இருப்பாங்க, முடிக்க முடியாது. அல்லது செய்யக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய எஃபர்ட், நான் பிரயாசப்படுகிறேன் பிரதர், ஆனா சக்சஸ்ஃபுல்லா அதை முடிக்க முடியல. அது ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி அப்படிப்பட்ட தோல்விகள் நடக்கும் பொழுது நம்மை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துடும். ஓ, இனி என்னால செய்து முடிக்க முடியாது, அதெல்லாம் முடியாது பிரதர், நம்மளால நமக்கு சின்ன வேலையை மட்டும் பார்ப்போம். இல்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். இல்ல பாட்டே சரியா வர மாட்டேங்க பாருங்க, 5 தடவை வீட்டுல பாடிட்டு வந்தேன், ஆனா மைக்கை எடுத்த உடனே பாட்டு வேற ராகத்துல வருது. நான் இதைத்தான் முயற்சி பண்ணிட்டு வந்தேன், ஆனா அது என்னால செய்ய முடியல. என்னுடைய பிரசங்கம் ஒண்ணுமே முடியல. ஒரு முறை ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அவருக்கு எப்படியாவது பாஸ்டர் ஆகணும்னு பயங்கர வாஞ்ச. அப்போ பைபிள் காலேஜ் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒவ்வொரு அந்த ப்ரீச்சிங் ஷெட்யூல் கொடுத்தாங்க, பிரசங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க. இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவர் போய் உட்கார்ந்து புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி, தியாலஜி எல்லாம் ரெஃபர் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீங்க வெளிப்பாடத்தாங்க, அதையும் கேட்டு வாங்கி, கமெண்ட்ரிஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு 7-8 பக்கத்துக்கு நல்ல செய்திகளை எழுதி ஆயத்தமாகி அடுத்த நாள் வந்திருக்கிறாரு. அவர் 45 நிமிஷம் ஒரு பிரசங்கம் பண்ணணும். இங்க அவங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் எப்படி பிரசங்கம் பண்ண போறாரு? மிஷன் சொசைட்டினுடைய லீடர்ஸும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த கான்வகேஷன்ல. யார் நல்லா பிரசங்கம் பண்றாங்களோ அவங்களுக்கு நல்ல சபையினுடைய போதகராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இவரும் போய் நின்று பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சுதான் இவருக்கு தெரியும், வேர்த்து டென்ஷன் ஆகி 7 பக்கம் மெசேஜ 7 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு அவருக்கு இருந்த 45 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல மெசேஜ் முடிஞ்சிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இன்னும் உனக்கு டைம் இருக்குது, டைம் இருக்குது, நான் தான் மெசேஜ முடிச்சிட்டேன்னு, இனிமே என்ன பண்றது? மறுபடியும் நான் ஆரம்பிக்க முடியாத, எங்க ஆரம்பிக்க முடியாது. சரின்னு சொல்லி அவருக்கு செலக்ஷன் ஆகல. ரொம்ப நொந்து போயிட்டாரு. அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் அவர் இருந்த அந்த கல்லூரியினுடைய பின்பகுதியில் நிறைய சவுக்கு தோட்டங்கள் இருந்தது. அந்த தோட்டத்திற்கு பின்னால ஒரு பெரிய கடற்கரை. அதுக்குள்ள போனாரு, ஓன்னு கத்துனாரு.
அழுதாரு. ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியலன்னு. திடீர்னு ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு, சர்ச்சில் தான் உனக்கு பிரசங்கம் பண்ண முடியல, இங்க இருக்கிற குருவிக்கு பிரசங்கம் பண்ணுன்னு. இவர் யோசித்தாரு, கடைசியில நம்மளை யாருக்கு பாஸ்டர் ஆக்கிட்டீங்க? குருவிக்கும் காக்காவுக்கும் பாஸ்டர் ஆகிட்டீங்களா ஆண்டவரே. நான் எவ்வளவு ஒரு வாஞ்சியோடு கூட இந்த பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தேன், என்னை குருவிக்கும் இதுக்கும் போய் நீங்க பாஸ்டர் ஆகிட்டீங்களேன்னு சொல்லி, சரி அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு ஃபுல் பிரசங்கம். யாருக்கு? குருவிக்கு. கவனமாய் கேளுங்கள். அங்க யாரு கேட்க? குருவி அப்பப்ப சத்தம் போடும். சரி இருக்குது அப்படின்னு இவரு எல்லா ஆல்டருக்காலும் கொடுத்தாச்சு. யாருக்கு? குருவிக்கும் காக்காவும் கொடுத்துட்டு வந்தாரு. வந்து அடுத்த நாள் இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, கர்த்தர் எப்படி நம்மை நடத்துவார்னு. அவர் அந்த கடற்கரையில இடையில நடந்துகிட்டு இருக்கும் போது சாயந்தர நேரத்துல திடீர்னு அந்த பக்கத்துல இருந்து ஒரு போட் வந்தது. அந்த போட்ல வந்து ஒருத்தர் இறங்கி வந்தாரு. நீங்க தான் இவரா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, என்ன விஷயம் அப்படின்னு. எங்க ஊர் கன்வென்ஷனுக்கு நீங்க தான் வரணும். இவருக்கு ஒண்ணுமே ஓடல. என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நீங்க எதுவும் கேட்காதீங்க, நீங்க வாங்க. கூட்டிட்டு போனாங்க. கர்த்தர் அவரை வல்லமையா பயன்படுத்தினாரு. அது யாரு தெரியுமா? நம்மளுடைய நாட்கள்ல உலகத்திலேயே அதிகமான பேரை கர்த்தரிடத்துல கொண்டு வந்த பில்லி கிரஹாம். ஹல்லேலூயா. அவருடைய முதல் பிரசங்கம் ஃபிளாப், எதுவும் செய்ய முடியல. கடைசியில யாருக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய கட்டாயம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரவாயில்ல குருவியாவது கேட்கும். அதனால தைரியமா நம்ம பிரசங்கம் பண்ணலாம். ஆண்டவர் அதை செய்து முடிப்பதற்குரிய பலனை தருகிறவர். அல்லேலூயா. வேதத்துல வேதம் சொல்லுகிற ஒரு 3 பேரை குறித்து ஆச்சரியமான சாட்சி வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எப்படி செய்து முடித்தார்கள்? இன்னைக்கு நமக்கு தேவை காரியத்தை ஆரம்பிக்கிறவர்கள் அல்ல, முடிக்கிறவர்கள். அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் அதை முடித்து காண்பிக்கிறவர்கள், அதை செய்து நிறைவேற்றுகிறவர்கள், அதை பூரணமாய் நிறைவேற்றி முடிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவைக்கு வந்த பொழுது, அவர் சிலுவையில மரிக்கும் போது கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? எல்லாம் முடிந்தது. Everything is completed. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய காரியம். அது எப்படி பிரதர் முடிக்கிறது? எப்படி கர்த்தர் நமக்கு தந்த காரியங்களை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய தொழில, நம்முடைய சபைய, நம்முடைய ஊழியத்தை, தேவன் தந்த கிருபைகளை பயன்படுத்தி நான் எப்படி சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்ம எப்படி மாற்றுகிறார்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம். இங்க ஒரு மனிதனை குறித்து அந்த சாட்சி சொல்லுகிறது. 36வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 36வது வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களினிடத்திலே சேர்க்கப்பட்டு, போதும், தன் பிதாக்களினிடத்திலே சேர்க்கப்பட்டான். 22வது வசனம். பின்பு ஆண்டவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். என் இருதயத்திற்கு ஏற்றவன், அது ஒரு பக்கம். ரெண்டாவது எதை செஞ்சு முடிப்பான்? எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்து முடிப்பான். அதுதான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம். அதைத்தான் 36வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய கல்லறையிலே எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள், இவன் தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு மரித்தான். பாதியில விட்டுட்டு அவன் மரிக்கல. எதெல்லாம் தேவன் அவனுடைய வாழ்க்கையில வச்சிருந்தாரோ அது எல்லாவற்றையும் செய்தான். இல்லையே, அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட விரும்பினானே, ஆனா கட்டுவதற்கு முன்பே அவன் மரித்து போனானே. அது அவன் விரும்பினதையெல்லாம் செய்தான் என்று போடவில்லை. கர்த்தர் விரும்பினதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. நாம விரும்பினதெல்லாம் செய்வதற்கு சில நேரங்களிலே வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விரும்பினது எல்லாவற்றையும் இந்த பூமியிலே செய்து முடித்து அவைகளை நம்முடைய கரங்களினால் தொட்டு பார்த்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது.
அதுதான் பெரிய ஆச்சரியமான அதிசயம். ஆனா ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும், யார் சொன்னது? யோபு. ரொம்ப கடினமான காரியம். 10 பிள்ளைகள் இறந்த பிறகு, அவ்வளவு நோய்கள் வந்த பிறகு, ஆரம்பத்தில் வேதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா தைரியமா சொல்கிறான், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் என் மூலமா செய்யணும்னா அதை கட்டாயம் செய்து முடித்து தான் ஆவார். அவ்வளவு வியாதிக்குள்ள போனதற்கு அப்புறம், அவ்வளவு இழப்புக்குள்ள போனதற்கு அப்புறம் மறுபடியும் பீனிக்ஸ் பறவை மறுபடியும் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் மறுபடியும் எழுந்து ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்து முடித்தான். உங்க லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் நீங்க சேஸ் பண்ணிருக்கலாம், பார்த்திருக்கலாம், ஊழியத்துல பார்த்திருக்கலாம், ஜெபத்துல, இன்னொன்னு தீர்மானங்கள்ல. நிறைய பேர் தீர்மானம் நம்ம எடுப்போம். நாளையிலிருந்து நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபிப்பேன். நாளைக்கு தான் 6:30 மணிக்கு எந்திரிப்போம். இயேசுவே, நேத்து நைட்டு தான் தீர்மானம் எடுத்தேன், ஆனா வாட்சி வேலை செய்யாது, மொபைல் வேலை செய்யாது, ஏதாவது ஒரு டயர்ல வந்துடும், இனி நம்மளால முடியாது அப்படி நம்ம முடிவு எடுத்துருவோம். இல்ல, கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை நீங்க தீர்மானமா எடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா செய்து முடிக்க உங்களுக்கு பலன் தருவார். இந்த தாவீது எப்படி இவைகளை செய்து முடித்தான்? தாவீதை குறித்து நிறைய வசனம் இருந்தாலும் அவன் செய்து முடித்ததற்கான முக்கியமான ஒரு வசனத்தை சங்கீதம் 78 நம்ம வாசிக்கிறோம். திருப்புங்கள், சங்கீதம் 78. அவன் எப்படி இந்த காரியங்களை அவன் செஞ்சு முடிச்சான்? பெரிய குவாலிஃபிகேஷன் இல்ல. நல்லா கவனிங்க, தாவீதுக்கு கொடுத்த பொறுப்பு, தாவீது படிச்ச படிப்பு, இந்த ரெண்டுக்கு சம்பந்தமே கிடையாது. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு யுத்தங்களை நடத்த வேண்டும், ராஜாவாய் இருக்க வேண்டும். ஆனா அவன் படிச்ச படிப்பு ஒண்ணுமே படிக்கல, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்க வீட்டிலேயே அவங்க அண்ணன்மார்கள் கூட ராணுவத்துக்கு போனாங்க. ஆனா அந்த பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் கூட யாருக்கு கிடையாது? தாவீதுக்கு கிடையாது. தாவீது முதல்ல பிடிச்சதே கிட்டாரை பிடிச்சிட்டான். அதனால அவனுக்கு கையில வாளு கீழெல்லாம் பிடிச்சு பழகல. எடுத்த உடனே கிட்டாரை பிடிச்சுதான் அவன் பழகிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த டார்கெட், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வேலை யுத்தங்களை நடத்துகிற வேலை. எல்லா ராஜ்யத்திற்கு விரோதமான எதிரிகளை ஜெயிக்கணும், ஒவ்வொருத்தரா ஜெயிக்கணும். வந்துகிட்டே இருப்பாங்க, மறுபடி அவர்களோடு கூட போரிடணும், அதிகமா ரத்தம் சிந்தணும். அது தாவீதை குறித்து ஆண்டவர் வச்சிருந்த ஒரு காரியம். ஆனா தாவீது இப்படி சொல்லல, ஆண்டவரே நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆளு, என்னை நீங்க மட்டும் ஒரு வன விலங்குத்துறை அமைச்சரா மாத்தி இருந்தீங்கன்னா ஆட்டுல வெரைட்டியா கொண்டு வந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஆடு, நியூசிலாந்து ஆடு, இந்த ஆடு, அந்த ஆடு, பெரிய ஆட்டுக்கடை அதிபரா மாத்திருக்கலாம், அல்லது வன விலங்குத்துறை அமைச்சரா மாத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவனை அப்படி மாத்தல, ஒரு ராணுவ வீரனா. ரொம்ப ஆச்சரியம் பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் நம்மளை எந்த காரியத்திற்கு தெரிந்தெடுக்கிறாரோ அந்த காரியம் நமக்கு வித்தியாசமா இருக்கும், நமக்கு பெரிய சவாலா இருக்கும், நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் அதை செய்து முடிக்கிற பலனை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய காரியம். தேவன் அதை செய்கிறார், ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறார், கர்த்தர் அதை வாஞ்சிக்கிறார். இங்க 78வது சங்கீதத்துல பாருங்க, ஆண்டவர் அதை சொல்றார் பாருங்க. 70வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார், ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை, கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்து கொண்டிருந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இதுவரைக்கும் அழைத்து கொண்டு வருகிறார். ஆனா அவன் எப்படி செஞ்சு முடிச்சான்? 72வது வசனம், இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ரெண்டு விஷயம் தான். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரு, நீ ஆட்டத்தான் மேட்ச் இருக்கிற, இனி உன்னை பெரிய ராஜாவா மாற்ற போறேன். ஐயோ ராஜாவா? இனி போய் நம்ம எங்க படிக்கிறது, இனி போய் எங்க காரியங்களை கற்றுக்கொள்வது? ஏனென்றால் ஒரு ராஜாவாய் மாற வேண்டும் என்றால் நிறைய சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ளணும், நிறைய கலைகளை கற்றுக்கொள்ளணும், ராணுவ யுக்திகளை கற்றுக்கொள்ளணும். ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொன்னது 2 தான், இருதயத்திலே உண்மை, கையிலே திறமை.
எல்லாரும் சொல்லலாமா? இருதயத்திலே உண்மை, கையிலே திறமை. இந்த ரெண்டையும் கர்த்தரே நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்புவாங்க. ஒரு சிலர் இருதயத்துல உண்மையை மட்டும் நம்புவாங்க, இன்னொரு சில பேர் கையில உள்ள திறமையை மட்டும் நம்புவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் சரியாய் தருகிற ஆண்டவர். The truthfulness in the heart and the talent in the hand. இந்த ரெண்டையும் ஆண்டவர் அழகாய் செய்கிறார். அப்ப நம்மளை உருவாக்கி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும் போது ஹார்ட்லையும் வேலை செய்யறாரு, கையிலையும் வேலை செய்யறாரு. ரெண்டையும் அவர் கூட்டி கொடுக்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், நீங்க ஆரம்பிச்சிருக்கிற ஊழியமா இருக்கலாம், இணைந்திருக்கிற ஊழியமா இருக்கலாம், அல்லது குடும்பமா இருக்கலாம், அல்லது பிசினஸா இருக்கலாம், அல்லது தொழிலா இருக்கலாம், எனக்கு மிஷனரி ஊழியமா இருக்கலாம். நான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு முதல்ல எதை நான் கரெக்ட் பண்ணணும்? இருதயத்தினுடைய உண்மை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பகுதியில நான் உண்மையா எவ்வளவு தூரம் ஓடுகிறேனோ, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்புல நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேனோ, சிறிய காரியத்திலே கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய டெஸ்டே கொஞ்சமா கொடுக்கிறதா முதல்ல. என்ன ஆண்டவர் இவ்வளவு கொஞ்சமா கொடுத்துட்டாரு? நான் இந்த பஹ்ரைன்ல யோசித்து வந்தேன், கர்த்தரனை இப்படி வச்சிருப்பாருன்னு. அங்கதான் கொண்டு போறாரு. ஆனா முதல்ல எவ்வளவுதான் கொடுப்பாரு? கொஞ்சோண்டு தான் கொடுப்பாரு. மினி டிஃபன். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஊசி போடுவாங்க. அதுக்கு பேர் என்னது? டெஸ்ட் டோஸ். கொஞ்சோண்டு உங்களுக்கு கொடுக்க போற மருந்துல, அந்த 1000 கிராம் மருந்துல கொஞ்சோண்டு அதை எடுத்து உங்க தோல்ல போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இந்த மருந்து உங்க உடம்புக்கு அலர்ஜியை உண்டாக்குதா? இந்த மருந்து உங்க உடம்புக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா, இல்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இது மாறுமா? அது சரியா இருந்தாதான் ஃபுல் டோஸை கொடுப்பாங்க. அப்ப ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் டோஸ் என்ன தெரியுமா? கொஞ்சமா கொடுக்கறதா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சோன்னு சோர்ந்துடாதீங்க, உங்களுக்கு டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. எப்பெல்லாம் குறையுதோ, எப்பெல்லாம் கொஞ்சத்துக்கு வருதோ, நீங்க சந்தோஷமாயிரணும். ஏன்? நீங்க எதுக்குள்ள வந்தாச்சு? டெஸ்டிங் பீரியட்ல வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த டெஸ்டுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுவார். கொஞ்சத்துல உண்மை இருந்தா போதும், சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தா போதும், 10 பேருக்கு உண்மையா இருந்தா போதும், கிடைச்ச 100 பீடியில நீங்க உண்மையா இருந்தா போதும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்புல நீங்க உண்மையா இருந்தா போதும், தேவன் அதை கவனமாய் பார்ப்பார். கர்த்தருடைய கண்கள் அது மேல இருக்கும். பூமி எங்கோ சுற்றி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? யார் மேல கண்ணு படுமா? அந்த ஆண்டவருடைய சிசிடிவி கேமரா கொஞ்சம் வித்தியாசமான கேமரா. இது எல்லார் மேலையும் படாது. யார் மேல படும்? தன்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி. உத்தம இருதயம் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். யார் இதை கரெக்டா செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, இதை செய்வதற்கு அவர்களுக்கு என்ன பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு முறை ஜீசஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அப்பாத்துரு அண்ணே ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, திருநெல்வேலியில முழு இரவு ஜெபம் நடக்கும். அந்த முழு இரவு ஜெபத்துல நானும் போவேன். நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருந்த ஆரம்ப நாட்கள். பேங்க் மேனேஜர், அவங்க பேங்க் கேஷியர் நினைக்கிறேன், நல்ல ஒரு பொறுப்புல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ இவங்களுக்கு ஒரே வாஞ்ச, எப்படியாவது இணைஞ்சு ஊழியம் செய்யணும். இவர் போன உடனே முழு இரவு ஜெபத்துல இவர் யாருக்கும் தெரியாது, பிரதர் நானும் இந்த ஊழியத்துல ஒரு சின்ன பங்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ஊழியத்துல இணைஞ்சு செயல்படணும். இவர் நினைச்சாரு, நைட்டு பிரேயருக்கு நம்ம வர்றோம், நம்ம கையில இன்னைக்கு ஜெப விண்ணப்பத்தை தந்து நம்ம ஆவியில நிறைஞ்சி நடத்தி எல்லாரையும் அப்படின்ற வேகத்துல வந்தாரு. உடனே வச்சா, ரொம்ப சந்தோஷம் பிரதர், ஒரு உதவி செய்வீங்களா? எதுனாலும் நான் ரெடி. இந்த எல்லாரும் கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, இந்த கிளாஸை மட்டும் கழுவிட முடியுமான்னு. இவர் எதுக்காக வந்தது? எழுப்புதல் ஜெபம் நடத்துறதுக்கு. கிடைச்சது என்னது? காஃபி கிளாஸை கழுவுறதுக்கான வாய்ப்பு. அப்ப இதே வாய்ப்பு தான் இன்னொரு நண்பருக்கும் கிடைச்சுதான். இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. இவர் நமக்கு சரி கர்த்தர் தந்த முதல் ஊழிய வாய்ப்பு, அதனால இதை நல்லா கழுவணும் அப்படின்னு சொல்லி அதை நல்லா அழகா கழுவி சுத்தி பக்கத்துல இருந்தவர் சொன்னாராம்,
நம்ம எப்படி வந்தோம், ஒரு ஆராதனை நடத்தி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துடலான்னு பார்த்தா நம்ம கையில காப்பி குடிச்ச கிளாஸை கொடுத்துட்டாங்களே. அதனால சொல்லி அதை ஒரு கவலையினமா அப்படியே கழுவுனாராம். அப்ப இவர் சொன்னாராம், இல்ல பிரதர், நம்மளால நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அதை நம்ம நல்லா செய்வோம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை பிரதர், லேசா கழுவுங்க போதும், ரொம்பலாம் தேய்க்காதீங்க, சோப்பும் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் வேகத்துல கட 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 கடன்னு கழுவி வச்சுட்டு அவர் போயிட்டார். அப்ப அப்பாத்துறை அவர் சொன்னாரு, அது கொஞ்ச நாள் ஆச்சு, எங்களை கர்த்தருடைய இது ஆண்டவர் எனக்கு வைக்கிற டெஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஆண்டவர் என்னை கொஞ்ச நாள் அங்கே வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் உயர்த்தினாரு. இன்னைக்கு அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துறாரு. ஆனா பல வருஷம் கழிச்சு இவர் அந்த முழு ஜெபத்துக்கு போகும்போது பழைய நண்பர் இன்னமும் எதைத்தான் கழுவிட்டு இருந்தாராம். அப்பதான் அவர் சொன்னாரு, ஆண்டவர் கருகலான மேக்ஸ் வாத்தியாரு, எல்கேஜி பாஸ் ஆனாதான் யூகேஜி பாஸ் ஆனாதான் 1ஆம் கிளாஸ். அவர் கவனமா பார்த்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா தான் நம்மளை கூட்டிட்டு போவாரு. அதனால அந்த பிரதர்ட்ட கேட்டாரா, என்ன பிரதர், இப்பவும் ஒருத்தனும் ஒழுங்கா குடிச்சிட்டு அவன் கழுவுறானா பிரதர் அப்படின்னு தான் அவர் திட்டிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு அவர் மாற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன் நான் சொல்றேன், உத்தம இருதயத்தை வேற யாரும் பார்க்க முடியாது, ஆனா தேவன் பார்ப்பார். அல்லேலூயா. தாவீதினுடைய உத்தம இருதயம், தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்ச. நீங்க 1 சாமுவேல்ல நமக்கு தெரிஞ்ச வசனம், நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அதுல காண்பிக்க விரும்புறேன். அவன் கோலியாத்தை அடிப்பதற்கு அவனுடைய கையில ஆண்டவர் கொடுத்த முதல் ஊழியம் ஆட்டு மந்தை தான். 16 வயசுல அவனுக்கு கிடைச்சது ஆட்டு மந்தை. ஸ்கூலுக்கு போக முடியாது, மிலிட்டரிக்கு போக முடியாது, காட்டுக்குள்ள போய் இந்த ஆடுகளை மேய்க்கணும், கவனமா பார்க்கணும், இது மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிடுறாரு, நீ போய் உங்க அண்ணனுக்கெல்லாம் அந்த பால் ஆடையெல்லாம் கொடுத்து பயிரெல்லாம் கொடுத்து அவங்க என்ன உயிரோட இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து ஒரு செய்தி நீ வாங்கிட்டு வான்னு சொல்லி. அப்ப இவன் என்ன செய்யறான் பாருங்க, 20வது வசனம் பாருங்க, 18வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து, இந்த 10 பால் கட்டிகளை நீ 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்திலே கொடுத்து, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். நல்ல கவனிங்க, இதுல எவ்வளவு அழகா போட்டிருக்குன்னு பாருங்க. அவங்க அப்பா 10 பால் கட்டிகளை அவனிடத்துல கொடுத்து விசாரிச்சுட்டு வர சொல்றாரு. ஆனா 20வது வசனம் அழகா சொல்லுது, அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் கவனமாய் வைத்துவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய தகப்பன் கொடுத்த 2வது வேலையை அவன் செஞ்சான். அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், ஆடு அது அப்பா தானே அனுப்புனாரு, அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கலாம். அல்லது அவன் காவலாளி, அவன் பார்க்கறான் பார்க்காம போறான், நமக்கு அப்பா இன்னொரு வேலை கொடுத்துட்டாரு, இந்த வேலை கொடுத்துட்டாரு, இதை செய்வோம் அப்படின்ற வேகத்துல தன்னுடைய கையில கிடைச்ச ஆட்டுக்குட்டிகள்ல ஒண்ணு கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அத கவனமா காவலாளி கையில கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை அவன் பார்க்க போறான். அல்லேலூயா. ஒரு சின்ன சின்சியாரிட்டி நான் கர்த்தருக்கு முன்னால தைரியமா சொல்ல முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் சொல்றேன். ஆரம்ப நாட்கள்ல பீகாருக்கு போன புதுசுல நிறைய நேரங்கள்ல, நான் நேற்று முந்தா நாள் ஒரு சிஸ்டர் வீட்டில் இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தோம், அங்க ஆபரேஷன் பண்றதுக்கு லைட் இருக்காது, டார்ச் லைட்டை வச்சு தான் ஆபரேஷன் பண்ணணும், ஏசி கிடையாது. அதனால கதவை ஜன்னலை திறந்து விட்டுருவோம், காத்து நல்லா வரட்டும்னு சொல்லி. அங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, அந்த ஸ்கின்னை நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதை இழுத்து பிடிப்பதற்கு தேவையான குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தேவை இருக்கும், ஆபரேஷனுக்கு கிடைக்காது. பழைய ஸ்பூனு, பழைய சோத்து கரண்டி இதெல்லாம் மடக்கி அதை வச்சு ரிட்ராக்ட் பண்ணி தான் அந்த நாட்களில் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க தியேட்டர்ல போடக்கூடிய ட்ரெஸ் அது நாமளே துவைச்சு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும், ஏன்னா அங்க துவைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்புறம் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு நாமளே பாயே எடுத்துட்டு வரணும். பாருங்க டாக்டருக்கு எவ்வளவு நல்ல வேலைன்னு. எந்த பேஷண்ட்டுக்கு நீங்க ஆபரேஷன் பண்றீங்களோ நீங்களே பாயையும் கொண்டு வரணும்.
எல்லாத்தையும் கீழே பெட்ஷீட்டில் நம்மகிட்ட இருக்கிற பெட்ஷீட் பாயெல்லாம் கீழே விரிச்சு அதில் தான் அவங்கள படுக்க வச்சிருப்போம். நைட்டு நேரத்தில் மொத்தமாக எல்லாரும் கஞ்சி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம தான் அதை செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப ஏழப்பட்ட ஜனங்கள் தூர இடத்துலேருந்து வருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால அந்த ஹாஸ்பிட்டலில் வாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து கழுவோம். அதனுடைய சுவர்களை, தரையை, எதுக்கு அதுக்கு போய் வீணான செலவு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ப்ரஷ்ஷை வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை எடுத்து வைப்போம். நிறைய அங்கே ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா காசு அவ்வளோ இருக்காது, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கவும் முடியாது. அதனால் சோப்பு தண்ணியை கரைச்சி அந்த கையில் உள்ள ப்ரஷ்ஷை வச்சு தான் அதை கழுவுறது உண்டு. அப்போ ஒரு நாள் வாஷிங் டே அல்லது வாரத்தில் மாதத்தில் 2 நாள்னு சொல்லி எல்லாருமே செய்வோம். டாய்லெட்லேருந்து எல்லாத்தையும் எல்லாரும் கழுவோம். அப்போ ஆரம்ப நாட்களில் அந்த வேலையை செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேஷண்ட் ஒரு நாளைக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி 10 பேர் வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற வைத்தியத்தை நம்ம செய்ய முடியாது. சில பேர் கேன்சரில் வருவாங்க, சில பேர் கடினமான நோய்களில் வருவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே யாரெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதோ அப்படிப்பட்ட ஆட்களாக பார்த்து அனுப்புறீங்களே, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக பார்த்து நீங்கள் அனுப்புங்களேன். நிறைய பேர் அங்கே தான் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ நான் யோசிப்பேன், கர்த்தர் நமக்கு இன்னொரு வரம் கொடுத்துருக்கிறார் போல, சீக்கிரமாக மேலே அனுப்புகிற வரம் கொடுத்துருக்கிறார் போல. ஏன்னா நல்லா ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணிட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் அப்படின்னா அப்போதான் ரூமுக்கு போயிருப்போம். சிஸ்டர் வாட்ச்மேன் வந்து சிஸ்டர் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போய் பார்த்தா அவர் கர்த்தர்கிட்ட போயிருப்பார். என்னடா இவ்வளவு ஊக்கமாக நம்ம ஜோம் பண்ணோம், அவ்வளோ ஊக்கமாக ஜோம் பண்ணதுனால. அப்போ ஒரு முறை நான் ஜெபிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கே ரொம்ப ஒரு சோர்வாக இருந்தது, என்ன இப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக நடக்கிறது என்ன. அப்போ அந்த அம்மா பக்கத்தில் இருந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப நன்றி ஐயா, இவர் எங்கள் ஐயா இப்போதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, அவர் எப்படினாலும் ஒரு ஊழியக்காரர் ஜெபிச்சு நான் சாகணும்னாரு, நீங்கள் ஜெபிச்சு அவர் செத்து போயிட்டாரு. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், வேற வரம் கிடைக்கலையா ஆண்டவர், அவருடைய ஜெபத்துக்கு நம்மளை தான் என்ன பண்ணார் ஆண்டவர், கொண்டு போய் வச்சு ஜெபிக்க வச்சிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு 8 மாசம் போராட்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு வேலையும் நம்மளால முடிந்த அளவுக்கு உத்தமமா செய்ய உதவி செஞ்சாரு. அந்த பேஷனுடைய நம்பர் கூட ஆரம்பிச்சது, ஊழியங்கள் விரிவடைய ஆரம்பிச்சது, வெளியே போக ஆரம்பிச்சோம். ஒரு நாட்கள்ல முடியலன்னு சொல்ற அளவிற்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் 300-400 பேஷண்ட்ஸ் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போற அளவுக்கு வருஷத்துல 70,000 நோயாளிகளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி இந்த ஊழியங்களை செய்வதற்கு நிறைய சபைகளை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எதை விரும்புவார்? உத்தம இருதயத்தை கர்த்தர் விரும்புவார். உங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வேலையில உங்களுக்கு மேல வச்சிருக்கிற அதிகாரி அவன் ஊரை ஏமாத்துற ஆளா இருக்கலாம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு மேல இருக்கிற அதிகாரி அவனே மோசமான ஆளு, அவனே 1000 ரூபாய் அடிக்கதான் செய்யறான், அதனால 400-500 ரூபாய் அடிப்பேன். அப்படி நம்ம அடிக்கிறது இல்லை. நாம உத்தம இருதயத்தோட நாம செஞ்சோம்னா கர்த்தருடைய கண்களுடைய சிசிடிவி கேமரா நம்ம மேல படும், நம்மளுடைய கைகளினுடைய திறமையை அவரே கூட்டுவார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கிறேன், நான் சொல்லுவேன், நான் அந்த நாட்டு